ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு குட்டி ஒரு விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து பாலக்காடு வந்து போயின்ட்டுருக்கேன். அதை இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கிறது கோடை மழை வந்து கொஞ்சம் தொடங்கியாச்சு. இப்போ மொல்ல கோயம்புத்தூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு வந்து போயின்ட்டுருக்கிற இடம் தான் அது. மெயின் ரோட்டில் வந்து போயின்ட்டுருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா, கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது வண்டி ஓட்டின்னு போகும்போது. அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து மழை ஒரு 2 நாளாக மழை வந்து பெஞ்சிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப எல்லா இடமும் ஒரே ஈரமாகவும் இருந்தது. அதே சமயம் பார்த்ததில் கோயம்புத்தூர்லேயும் வந்து நைட்டு வந்து கொஞ்சம் மழை வந்து இருந்தது. காலையிலேயே வந்து இப்படி தூறல் வந்து இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் வந்து ஃப்ரைடே வந்து பாலக்காடு போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு வேலைக்காக வேலை இருந்தது, போகலான்ட்டு போனோம். அப்படியே நம்ம ஒன்றுனா என்னங்கிறத நம்ம அப்படியே பார்ப்போம். இப்போ இடையில வந்து நான் இந்த கிளைமேட் நல்லா இருந்ததுனால இதெல்லாம் வந்து நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். கோடைக்கால மழைங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த அடிக்கிற அந்த வெயிலுக்கு இடையில இந்த மழை வரும்போது அதுதான் கோடை மழைங்கிறது. மழை வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த சமயத்தில், அந்த மழைக்கு. அதான் வந்து நான் இப்போ வந்து எடுத்திருந்தேன். அந்த பக்கம் ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மெயின் ரோட்டில் மழையும் வந்து பெஞ்சிட்டு இருக்கும்போது லைட்டாக அப்படியே தூறல் ஆரம்பிச்சது. நைட்டெலாம் 2 நாள் 3 நாளாக மழை வந்து இருந்திருக்கும்னு தோன்றுறது எனக்கு தெரிஞ்சு. அங்கெல்லாம் நல்லா இருந்ததுனால வந்து அதெல்லாம் வந்து எடுத்திருந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து அங்கே இப்போ கேரளா சைடெலாம் இனிமேல் உங்களுக்கு மழை தொடங்கிடும். மழை சமயத்துலலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஏரியாவெல்லாம் நல்லாயிருக்கும். கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா. இவ்வளோ இத்தனை நாள் வரைக்கும் அங்கே நல்ல வெயில், நல்ல செம வெயிலாக இருந்தது. நான் கூட போன வாரம் வந்து எங்களோட வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன், பார்த்துருப்பேன் பாலக்காடோட 2 டேஸ் அங்கே வந்து இருந்தப்போ எடுத்தது. அப்போல்லாம் வந்து நல்ல வெயில் இருந்தது, இருக்கவே முடியல. எங்களுக்கு ஃபேன் மட்டும் தான் இருந்ததுனால ஒரே அனல் காற்று ஒரே. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு காலி இடம் வந்து அங்கே இருக்கிற அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டு மெயின் ரோடு ஆப்போசிட் சைடு வந்து இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து நான் ஏற்கனவே இங்கே மதில் வந்து கட்டிகிட்ருக்கான்னு சொல்லி ஏற்கனவே போட்டிருப்பேன், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த இடம் தான் இதை தான் வந்து பார்க்கலான்னு வந்துருந்தது. ஃபுல்லாக மதிலெலாம் வந்து கட்டியாச்சு. இங்கே வந்து குழி குழிச்சிருக்கா, தெங்கு எல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு குழி குழிச்சிருக்கா, தான் பார்க்கலான்னு வந்திருந்தோம். இது பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வந்து பார்க்கவே இல்லை. இப்போ வந்ததுனால வந்து பார்க்கலான்னு வந்திருந்தோம். அப்படி அதுவும் வந்து எடுத்திருந்தேன். ஏற்கனவே நான் வந்து போட்டிருப்பேன். அது அப்போ தான் வந்து மதில் கட்ட ஆரம்பிச்சிருந்தா, உள்ளங்க கல்லெல்லாம் கொட்டிட்டு வேலை வந்து ஆரம்பிச்சிருந்தா அப்போ தான். இப்போ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. கிணறு வந்து பாருங்கள், கிணறு வந்து ஃபுல்லாக நல்லா இது பண்ணிவிட்டு இங்கே வந்து பக்கத்தில் வேலை நடந்துகிட்ருக்கு, பக்கத்து சைட்டில். அதுக்காக அவள் வந்து இங்கே தண்ணி வந்து எடுத்துகிட்டு இருக்கா. குடம் மருந்துங்களை ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. அதனால் அதை வந்து எடுத்திருந்தேன். அலுமினிய குடத்தில் தண்ணி கிணத்துலேருந்து வந்து எடுத்துகிட்டு இருக்கான். ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கிராமத்துலலாம் வந்து இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பார்க்கும்போது கிணத்துலேருந்து வந்து தண்ணி வந்து எடுத்துகிட்டு இருந்தாவா. இங்கே பாருங்கள், அழகாக வாய் சின்னதாக, இது பெருசியாக குடம், அது வந்து சின்ன குடம் அலுமினியத்தில் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி குடமெல்லாம் வந்து நான் கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து அடியில் தான் கீழே தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இனிமேல் மழை பெய்ய தொடங்கிடும். மழை பெய்ய தொடங்க தண்ணி வந்து மேலே வந்து வந்துடும். இங்கே பக்கத்தில் சின்னதாக ஒரு இது மாதிரி வச்சுருக்கா, ரூம் மாதிரி, போர் எல்லாம் வைக்கிறதுக்காக. இப்போ இங்கே சுற்றி வர வந்து தெங்கு வைக்கிறதுக்காக வந்து பள்ளம் தோண்டியிருக்கா. தெங்கு வைக்கலான்னு சொல்லிட்டு இடம் வந்து சும்மா அப்படி இந்த இடமெல்லாம் வந்து வெறும்னா பில்லு அப்பப்போ வந்து வீணாக போயின்ட்டுருக்கு. அப்போ அங்கெல்லாம் தெங்கு வைக்கலாம் அப்படின்னு அதையும் வந்து ஒன்று பார்க்குறதுக்கு தான் வந்திருந்தோம். லைன் மேல் தான் ஒன்று ஒன்றா வந்து பண்ணுவாள். அது ஃபுல்லாக நம்மளோட எல்லாரோடும் சேர்ந்து வாங்கியிருக்க சைட்டு. எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் அங்கே பக்கத்தில் இருக்கவெல்லாம் தெரிஞ்சவா தான். அந்த பக்கம் வந்து மதில் கட்டுறதுக்காக வேலை வந்து நடந்துட்டுருக்கு அந்த சைடில். பக்கத்துலலாம் வந்து நிறைய வீடுகள்லாம் வந்து இருக்குது. ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும் ஏரியா. இப்போ அடுத்து நாங்கள் எங்களோட வீட்டுக்காக வந்து வந்திருந்தோம். இப்போ இங்கேயும் வந்து ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கிறதுனால வந்து வந்திருந்தோம். இதெல்லாம் எங்களோட நாத்தனார் வந்து சோஃபாஸ் கட்டில்லாம் வந்து ஊர்லேருந்து வந்து அனுப்பியிருந்தா. ஹைதராபாத்லேருந்து பார்சல் வந்து அனுப்பியிருந்தா. கட்டில் சோஃபா செட்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ நாங்கள் ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எனக்கு வந்து தொண்டை வந்து கொஞ்சம் அடைச்சின்னு இருக்குது. சரியாக பேசுறது கொஞ்சம் புரியலையா இருக்கும். சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்க. கொஞ்சம் எடுத்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அப்படியே வாங்கி எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டா எங்கள் ஆத்துக்கார். இப்போ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ அதுக்குள்ளே வந்து நாங்கள் உள்ளே வந்து போயிட்டு அதெல்லாம் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வீடு நிறைய பேர் பார்த்துருப்பேலே. இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறதுனால நான் வந்து எடுக்கிறேன். இப்போ இதில் இங்கே வந்து கொஞ்சம் சின்ன வேலைக்காக வந்து வந்திருந்தோம். இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சமயத்தில் வந்து எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து எடுத்திருந்தேன். இப்போ இங்கெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து தெங்கெல்லாம் வச்சுருக்கிறது வெளியில். இப்போ இதுதான் வந்து நான் சொல்லியிருந்தது. எங்கள் நாத்தனார் வந்து அனுப்பியிருந்தது. ஏற்கனவே எங்களோட கட்டில்
இப்போ அவள் வந்து கட்டில் சோஃபா செட்லாம் வந்து அனுப்பியிருந்தா ஹைதராபாத்லேருந்து. அப்போ அதெல்லாம் வந்து அப்படியே போட்டிருந்தது. அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்கிறதுக்காக அதுக்காக வந்திருந்தோம் நாங்கள். இப்போ எங்கள் ஆத்துக்கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தா. நான் வந்து இப்போ அன்றைக்கி எல்லாம் அப்படியே போட்ட பிரகாரம் அப்படியே போட்டுட்டு போயிட்டோம். அது எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமான்லாம் எடுத்து வச்சு எல்லாம் அப்படி இது பண்ணிவிட்டு 2 நாள் இருந்துட்டு போயிட்டோம். ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே வந்ததுமே பெருக்க தொடங்கிட்டேன். இப்போ ஒரே கொஞ்சம் நம்ம ஆள் இல்லைனாலே கொஞ்சம் ரொம்ப குப்பை ஆரம்பிச்சிடும் இல்லையா? வெளியிலலாம் ரொம்ப நிறைய குப்பைகள்லாம் இருந்தது. உள்ளே எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நம்ம க்ளீன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நான் பெருக்கின்னு இருந்தேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆத்துக்கார் வந்து போரு வந்து நாங்கள் போன வாரம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ அந்த போர் மோட்ரு போட்டுட்டு தண்ணி டியூப்பு போட்டு தண்ணி எல்லாத்துக்கும் வந்து நிறச்சின்னு இருந்தோம் வெளியிலலாம். மழை வந்து பேஞ்சிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கும்போது தான் அதெல்லாம் வந்து விட முடியும். இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து இன்றைக்கி வெயில் தொடங்கிடும். அதாவது தென்னை மரம்லாம் வந்து வச்சுருக்கிறதுனால தண்ணி வந்து நிறைய எவ்வளோ இருந்தாலும் குடிச்சிடும் அல்லவா? அப்போ மோட்ரு போட்டு இதெல்லாம் வந்து பிடிக்கலாம், தண்ணி வந்து விடலாம்னு சொல்லிட்டு தண்ணி வந்து எங்கள் ஆத்துக்கார் வந்து விட்டுருந்தா. புதுசாக டியூப் வந்து வாங்கின்னு வந்திருந்தோம். இப்போ போர் வந்து அப்பப்போ இடைக்க மோட்ரு வந்து போட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து ஜாம் ஆகிடும். அதனால் மோட்ரு போட்டு இதெல்லாம் வந்து தண்ணி வந்து விட்டுன்னு இருந்தோம். இதுக்கெல்லாம் எங்கள் ஆத்துக்காரை வந்து விட்டுன்னு இருந்தா. இப்போ அப்படியே அதுவும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம் வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாம் வந்து தண்ணி வந்து நம்ம ஒரு நாள் விடலைனாலும் ரொம்ப காஞ்சு போயிடும். ஒரு நாள் சும்மா லைட்டாக மழை பெஞ்சாலும் வந்து அடுத்து உங்களுக்கு வெயில் வரும்போது நல்லா இதெல்லாம் காஞ்சிடும். தெங்குக்கெல்லாம் இப்போ தண்ணி வந்து வேணும். அது கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இந்த இடலாமும் நான் வந்து பெருக்கியெல்லாம் வெளியிலாமும் இங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே ஒரு தெங்காய் வந்து இங்கே வந்து ஒரு 3-4 தெங்கு வந்து வச்சுருக்கு. இது நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஏற்கனவே தெங்கெல்லாம் வந்து வச்சுருந்தது. இந்த பக்கம் நம்ம மாமரமும் வந்து நல்லா பெருசாக நல்லா வளர்ந்துருக்கு. இங்கேயும் வந்து ஒரு 2 தெங்கு வந்து இருக்குது. இப்போ அதுக்கெல்லாமும் தண்ணி வந்து விட்டுருந்தா. இப்போ நான் வந்து குப்பையெல்லாம் இங்கே வந்து சேர்த்துருந்தேன். அதெல்லாம் வாரலான்னு சொல்லிட்டு ஆள் எப்பயுமே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து குப்பை இப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். ஆள் இல்லைன்னதுமே திருப்பி நிறைய குப்பைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. இப்போ இதோட இதெல்லாமும் நான் போன வீடியோ வந்து போட்டிருந்தேன் மாடியிலலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அடுக்கி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம அப்புறமா பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. சோஃபா செட்டு, கட்டில் எல்லாமே. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டான். அடுத்தது வந்து உள்ள கட்டில் தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கான். இது வந்து அங்கேருந்து பார்சலில் வந்ததுனால நான் தனித்தனியாக வந்து பேக் பண்ணி அனுப்பியிருந்தான். அப்போ அதனால் அதெல்லாம் வந்து எங்கள் ஆத்துக்காரன் வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடமா க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு இருந்தேன். இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தா அவில் உப்புமா பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே எல்லாமே சாமான் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து இருந்ததுனால எல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தோம். அப்போ அதனால் அவில் உப்புமா வந்து பண்ணியிருந்தேன் சாப்பிட்றதுக்காக. காலையில் டிஃபன் சாப்பிட்டு வந்தாச்சு. இருந்தாலும் வந்து இப்போ ஒரு 11 மணி ஆகும்போது பசி எடுத்தாச்சு. இப்போ அதனால் இங்கே இருக்கிற சாமான் வச்சு ஏதாவது பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவில் இருந்ததுனால அவில் உப்புமா வந்து பண்ணினேன் நான். எலுமிச்சம்பழமும் எல்லாம் வரும்போதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெத்தமிழ் மிளகா தான் இருந்தது, அதையும் போட்டுட்டு சும்மா லைட்டாக ஒரு டிஃபன் மாதிரி பண்ணி நாங்கள் அதை வந்து சாப்பிட்டோம். இந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆத்துக்கார் வந்து எதாவது ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. இப்போ எங்களுக்கும் வந்து பெருசாக இடம் இருக்கிறதுனால அவளுக்கும் வந்து வேறு வாங்கினதுனால கட்டில் பெருசாக நிறைய இருக்கிறதுனால இப்போ அதை கொண்டு வந்து இங்கே அனுப்பினால அதெல்லாம் வந்து இங்கே வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமும் வந்து நான் ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை பெஞ்சதுனால இந்த இடம் ரொம்ப கூலாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல இந்த பக்கத்தில் கிணறு இருக்கிறதுனால நல்லா ஜில்லு நல்லா இருந்தது கிச்சன்லாமும். இப்போ இதெல்லாமும் நான் வந்து நீட் பண்ணிட்டேன். அப்படியே இடையில கொஞ்சம் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கும் கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லை, கொஞ்சம் ஒரே இருமலாக இருந்தது. கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இடைக்கு சூப்பராக இருக்கும். இந்த இடத்துலலாம் அங்கே உட்காந்து எழுந்து எல்லாம் மொல்ல க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ரொம்பவும் பிடிச்சது எனக்கு. இங்கெல்லாம் எல்லா இடமும் உட்காந்து நான் ஃபோட்டோலாம் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் ஆக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் வேர்க்க ஆரம்பிச்சுடுத்து.
அப்புறம் அது நம்ம ஃபுல்லாக நம்ம உள்ளெல்லாம் க்ளீன் பண்ண நமக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுது. ரொம்ப வெயில். கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். இதெல்லாம் வந்து பண்ணியாச்சு. இங்கே பெட்டும் வந்து ரெடி பண்ணிட்டா. அடுத்தது இங்கெல்லாம் வந்து பெருக்கணும். இது வந்து பாத்ரூம் வந்து இந்த ஹாலுக்கும் இந்த பெட்ரூமுக்கும் சேர்த்த மாதிரி இந்த பாத்ரூமு. ஹால்லேருந்து உள்ளே வர இந்த பெட்ரூமோட சேர்த்த மாதிரி இருக்கும் அந்த பாத்ரூம். கட்டில் வந்து சரி பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து பாத்ரூம், இது ஹாலில் வந்து சோஃபாவும் வந்து ஃபுல்லாக சரி பண்ணியாச்சு. நானும் வந்து ஃபுல்லாக பெருக்கி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் எல்லா இடமும். இடைக்கிடைக்கு நம்ம ஆள் இல்லாதனால வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். வரும்போதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பூச்சிப்பட்டை எல்லாம் வெளியில் ஓப்பனாக இருக்கிறதுனால பூச்சிப்பட்டைகள் நிறைய உள்ளெல்லாம் எல்லாம் வர ஆரம்பிச்சுடுது. அதனால் இடைக்கிடைக்கு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அதுக்காக நாங்கள் பார்க்கலாம் இது எல்லாமும் ரெடி பண்ணிவிட்டு போகலான்னு வந்திருந்தோம். இப்போ சோஃபா செட் இல்லாமல் வந்து எங்கள் அத்துக்கார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டா. நானும் வந்து ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கி எல்லாம் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு உட்காந்தேன். இதே வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே மொள்ள நாங்கள் வந்து 7:30 8 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். வந்து எல்லாம் முடித்து 1 மணி பக்கம் ஆகிடுத்து இங்கேருந்து நாங்கள் கிளம்பும் போது. பார்த்திங்கன்னா வெயில் வந்து கொஞ்சம் லைட்டாக தொடங்கியாச்சு. இப்போ நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ ஆற்றுக்கு. இப்போ நாங்கள் 1 மணி ஆற்றுக்கு கிளம்பினாலே இப்போ நம்ம வீட்டுக்கு வரும்போது 2:30 3 மணி ஆகிடும் ஆற்றுக்கு வரும்போது. சாப்பிட்றதுக்கு வந்து ஆற்றுக்கு வந்து வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.